எல்லோருக்கும் வணக்கங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடர் மணிகண்டன். கேப்பிட்டல் தேவையில்லை, ஸ்கில் ஒன்றே போதும். இதாங்க நம்ம ஆன்லைன் கோட்பாடு. இத நோக்கி தாங்க நம்ம பயணம் இருக்கு. சரிங்களா? நம்ம இன்னையிலிருந்து கிளாஸஸ்க்குள்ள போயிரலாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு பேசிக்கா ஒரு 5 வீடியோ போட்டிருக்கோம். அதான் கம்பல்சரி எல்லாருமே பார்க்க வேண்டிய வீடியோங்க. ஷேர் மார்க்கெட்ல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் சரி, இப்ப தான் எனக்கு ஷேர் மார்க்கெட்ல நாலேட்ஜ் சுத்தமா இல்ல. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா நாலேட்ஜ வளர்த்துக்கிறவங்களுக்கும் சரி, ஆ இன்னும் ஷேர் மார்க்கெட்டுன்னா பத்தி என்னன்னு தெரியாதவர்களுக்கும் சரி, சரிங்களா? அந்த 5 டாபிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம இன்னையிலேருந்து கிளாஸஸ் ஒன் பை ஒன்னா டாபிக் உள்ள போக ஆரம்பிச்சிருக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லெவல்ல தான் இருக்கும். ரொம்ப ஷேர் மார்க்கெட்டுன்னு பத்தின புரிதல் இல்லாதவங்களுக்கும், கம்மியான புரிதல் இருக்கிறவங்களுக்கான கிளாஸஸ் மட்டும் தாங்க இப்போ போய்க்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஆல்ரெடி மார்க்கெட்ல எனக்கு 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றவங்களுக்கு, ஆ நம்ம இந்த டாபிக் வந்து அவங்க ஆல்ரெடி கத்துருந்துருப்பாங்க. ஓரளவு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லெவல் போகும்போது, ரொம்ப இத ஒவ்வொன்னையும் பத்தி நம்ம பிரீஃபா பார்க்கும்போது, நீங்க அதில ஏதாவது கண்டிப்பா கத்துக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நம்ம நம்ம ஷேர் மார்க்கெட்டே நம்ம வேற ஒரு கோணத்துல இருந்து தான் பார்ப்போங்க. மத்தவங்கள மாரி கிடையாது. நம்ம ஷேர் மார்க்கெட்டே வேற ஒரு கோணத்துல இருந்து தான் பார்ப்போம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? நம்ம இன்னையிலிருந்து மேக் மனி கான்செப்ட்லேருந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி வரையும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாபிக் பார்க்க ஆரம்பிச்சுருவோங்க. இப்போ நம்ம ஸ்கூல் லெவல்ன்றனால அவங்களுக்கான இது மட்டும் தெரிஞ்சா போதும். வீடியோ வந்து கம்மியான கம்மியான நிமிஷம் தான் இருக்கும். நம்ம ஒவ்வொன்ன பத்தி பார்க்கும்போது, நம்ம கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாங்க. சரிங்களா? ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ஒவ்வொரு டாபிக் பார்ப்போம். ஆ இந்த ஒவ்வொரு நாள் இந்த டாபிக்லாம் தெரிஞ்சா தாங்க மார்க்கெட்ல நம்ம சார்ட்ட ரீட் பண்ண முடியும். சரிங்களா? சார்ட்ட ரீட் பண்ணா தான், நம்ம பையோ, செல்லோ ஒரு பிளான் பண்ண முடியும். பச்சை கண்ணில பார்த்தா பையி, சிவப்பு கண்ணில பார்த்தா செல்லுங்கலாம் நம்ம இப்ப சுத்தமா எந்த நாலேட்ஜும் இல்லாதவங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. மார்க்கெட்ட இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம மார்க்கெட்ட ரீட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட்டு. அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த டாபிக் கம்பல்சரி தெரிஞ்சுக்கிட்டு தாங்க ஆகணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேர் மார்க்கெட்டுன்ற ஒரு தொழிலுக்குள்ள வரோங்க. நம்ம எந்த தொழிலா இருந்தாலும், அதுக்கான டூல்ஸ் நமக்கு வேணுங்க. இப்ப ஆசாரியா இருந்தா அதுக்கான டூல்ஸ் வேணும். சரிங்களா? கொத்தனாரா இருந்தா அதுக்கான டூல்ஸ் வேணும். அதே மாரி நம்மலாம் ஒரு ட்ரேடர்ங்க. நமக்கு ஒரு லேப்டாப்போ, இல்ல சிஸ்டமோ கம்பல்சரி கம்பல்சரி அவசியமா தேவைப்படுதுங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம மார்க்கெட்ட அனலைஸ் பண்றதுக்கு கம்பல்சரி ஒரு லேப்டாப் வேணுங்க. நம்ம மொபைலால அனலைஸ் பண்ண முடியாதுங்க. நம்ம மார்க்கெட்ட வாட்ச் பண்றது, பிளஸ் ட்ரேட் எடுக்கிறது கூட நம்ம மொபைல்ல எடுத்துக்கலாம். சரிங்களா? பட் நம்ம மார்க்கெட்ட அனலைஸ் பண்றதுக்கு நமக்கு லேப்டாப்ன்ற ஒரு விஷயம் கம்பல்சரி தேவைப்படுதுங்க. ஆ நமக்கு எவ்வளவோ செலவாகி இருக்கும். நம்ம எவ்வளவோ செலவாகுது. எவ்வளவோ நம்ம பணம் போயிருக்கும், வந்திருக்கும். நீங்க அந்த செலவ பார்க்காம சூட்டோட சூட்டா ஒரு லேப்டாப் வாங்கிடுங்க. அமௌண்ட் இருக்கிறவங்க முடிஞ்சா லேப்டாப் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு செகண்ட்ஸ்ல ஒரு லேப்டாப் வாங்குறதே போதுமான ஒண்ணா தாங்க இருக்கும். ரூ. 8000 ரூ. 10,000க்குலாம் நமக்கு லேப்டாப் கிடைக்குங்க. லேப்டாப் இல்லன்னா சிஸ்டம் 2ல ஏதாவது ஒண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு நெட்வொர்க் ஒண்ணும் நமக்கு பெருசா தேவைப்படாதுங்க. ஏன்னா நம்ம மொபைல் நெட்வொர்க்கே அதில கனெக்ட் பண்ணிக்கலாம். நெட்வொர்க்குக்குன்னு தனியா ஒரு செலவு இருக்காது. நம்ம நமக்குன்னு ஒரு லேப்டாப் கம்பல்சரி அவசியங்க. இப்ப கவர்மெண்ட் வேற லேப்டாப் குடுத்துருக்கு. அப்படின்றப்போ முடிஞ்சா நீங்க அந்த ஒரு லேப்டாப் வாங்க முடிஞ்சா வாங்கிருங்க. அ நீங்க நீங்க லேப்டாப்போ இல்ல சிஸ்டமோ வாங்கும்போதே, நம்மளோட டாஸ்க்ல 25% நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நீங்க ஒரு லேப்டாப் வாங்கும்போதோ, இல்லன்னா சிஸ்டம் வாங்கும்போதோ, நீங்க கமிட்மெண்ட்க்குள்ள வந்துருவீங்க. உங்களோட விஷன நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க. இதுதான் நம்ம பாதைங்கிற ஒரு விஷயத்த நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க. நீங்க தேர்ந்தெடுக்கும்போதே கண்டிப்பா அத விட்டு பின்னாடி மாட்டீங்க. சரிங்களா? எந்த ரீசன்க்காண்டியும் நம்ம அந்த டாஸ்க்க வந்து நீங்க பெண்ட் பண்ணக்கூடாதுங்க. சரிங்களா? அதுல ஒண்ணு தான் இந்த லேப்டாப்பு. இது ஒரு ரீசனா சொல்ட்டு, நீங்க ஷேர் மார்க்கெட்ட பத்தின புரிதல விட்டுறாதீங்க. நீங்க இந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணும்போதே, இதுக்கான பணம் எல்லாமே உங்களுக்கு வந்துருங்க. சரிங்களா? நீங்க கஷ்டப்பட்டது. அதுக்கப்புறம் நீங்க லைஃப் லாங் நல்லா தான் இருக்க போறீங்க. நீங்க பணக்காரங்க ஆவீங்கன்னு நான் சொல்ல வரல. பணக்காரன் ஆயிரலாம்ன்னு சொல்ல வரலங்க. ஆனா பொருளாதார ரீதியா நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்ட நல்லா தெரிஞ்சுக்கும்போது, பொருளாதார ரீதியா இப்ப இருக்கிற நிலைமைய விட நம்ம மேல வந்துரலாங்க. கண்டிப்பா மேல வந்துரலாங்க. நம்ம பெரிய ஆள் ஆகுறதும், அது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க திறமைய பொறுத்து, கேப்பிட்டல பொறுத்துங்க. சரிங்களா? ஆனா பொருளாதார ரீதியா நம்ம இப்ப இருக்கிற நிலைமைய விட கண்டிப்பா மேல வந்துரலாங்க. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நம்ம இந்த டாபிக்லாம் அடுத்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போங்க.
சரிங்களா? எல்லாருமே நல்லா இருக்கலாம். நீங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நன்றி, வணக்கங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாங்க.